இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் 8 வருடம் திருமணம் ஆகி அவருக்கு குழந்தை இல்லாதனால டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவு போடுறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர் இவங்க வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து சொல்கிறோம். இப்போ இவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்து. மறுமணம் 8 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா வீடியோவாக போடுறோம். இந்த வீடியோவை போடுவதன் மூலியமாக இவருடைய முகத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பிள்ளைமார் சமுதாயம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்லை. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 வயசு 40 வயசு ஆகிடுது. 84 பிறந்திருக்கிறாப்புல 40 வயசு ஆகுது. 12/10/84 புது நிறம். அதுக்கப்புறம் இவர் ஸ்பின்னிங் மில்லில் தான் வேலை பார்க்குறாரு. ஒரு மாதம் ஒரு 20 ரூபா சம்பளம் வருது. இது போக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்த வீடு, நிலம், அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பால் மாடு பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல வருமானமும் வருது, அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஒரே பையன்தான், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் தடை இல்லை, ஒரே பையன்தான். அதனால் சொத்து வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால யாரும் விருப்பப்பட்டீங்கன்னா அவரே பேசியிருக்க வீடியோவும் பாருங்கள், அதையும் இணைச்சிருக்கிறேன். இவருடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா 28 43 44. இவருக்கு யாராவது பெண் வீட்டுக்காரங்க வந்தீங்கன்னா, பெண் வீட்டுக்காரங்க விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க, உடனே பேசி ஏற்பாடு பண்ணித்தார். நன்றி. இவருக்கு ஒரு வாழ்த்து, இவருக்கு ஒரு வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்போ வந்து நீங்கள் இருக்கிறது வந்து வேறு சந்தூரா? திண்டுக்கல் மாவட்டம். ஓகே, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. சரி, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஏன் இவரால் இருக்க 43 வயசு? நம்ம வெளியே அந்த 36 வருஷம் டைவர்ஸ் ஆச்சு சார். 42 வருஷம் அந்த பூரா எல்லாம் பூராமே கற்றுக்க பூராமே ஏமாத்திராலே பண்ணிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படியே விட்டாச்சு, அப்படி விட்டாச்சு. அப்புறம் யூடியூப் பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து நான் அசாலஜி பண்ணுறது நானே நிறையா கேர் பண்ணேன். அசாலஜி 10 வருஷம் பண்ணியிருக்கேன். அதையும் பண்ணி பொறுப்பு சரியாக இருந்தால் வந்து அப்படி விட்டாச்சு. இப்போ மாரிமுத்து மறுமணமா? சார் முதல் மணம் என்னாச்சு? ஒரு டைவர்ஸ் ஆச்சு சார். குழந்தை இல்லாமல் அந்த எத்தனை வருஷம் இருந்தாங்க? ஒரு 4 வருஷம் ஆகும் சார். 4 வருஷம் இருந்தாங்க. டைவர்ஸ் ஆகிடுச்சு சார். இப்போ மாரிமுத்துக்கு மறுமணம் 4 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. நீங்கள் மெடிக்கல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் சார். செக் பண்ணி பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க. இப்போ பார்த்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன வீடு தண்ணி கொடுக்குறவங்க செல்லில் வந்து தண்ணி கொடுத்துச்சு. அப்பா வந்து மரம் சொல்ல பார்த்து கொடுத்தா செல்லில் சொல்லும்போது சப்போஸ் அந்த வேலை வந்து பார்த்தா டாக்டர் வேணும் படம் வைக்கணும், அதை வாக்கில் வந்து அப்படியே வேலை பண்ணி குழந்தை இல்லை அப்படிங்கிறது எல்லோருமே சில பேர் பெண்கள் சொல்லுவாங்க. அவங்க கேட்டால் இவருக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இவருக்கு நீங்கள் மெடிக்கல் எடுத்தீங்களா? எடுக்கல. அது ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இவருக்கு வந்து 43 வயசு ஆச்சு. 42 சார். 42. 83 டேட் ஆஃப் பர்த். 84. ரைட்டு. இப்போ வந்து வீட்டில் வந்து 20 ரூபா சம்பளத்தில் வேலை சொந்த வீடு இருக்குது, ஒரே பையன், வேறு யாரும் கிடையாது. இப்போதைக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க சார். அவங்க சும்மா வீட்டில் இருக்காங்க. மாடு இருக்குது, ஆடு இருக்குது. மாடு எதுவும் இருக்குது? மாடு இருக்குது. மாடு அவங்க தான் பார்க்குறாங்களா? அப்பா அம்மா பார்க்குறாங்க. மாடு வந்து ஒரு 20 ஆடு இருக்குது. சரி வேலை செய்யிட்டா சரி சரி. நீங்கள் தாய் மாமா? சரி சரி. இப்போ வந்து பால் கோயில் பண்ணிட்டு சார். பால் வாரியார் பண்ணிட்டு இருக்கான். சப்போஸ் சைடு பண்ணிட்டு. சரி, இப்போ 4 வருஷமாக ஒரு பொண்ணு வாழ்ந்துருக்குறாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக நம்ம வந்து பிரிக்கிறாங்க. கோர்ட்டில் ஏன்னா நம்ம உண்மையை பேசினா தான். இப்போ நமக்கு வந்து கல்யாணத்தில் வந்து முடிச்சு வச்சா யாரும் கமிஷன் கொடுக்குறது கிடையாது. உங்கள் முன்னாடி ஒருத்தர் வந்து கொடுத்துருப்பா அப்படிங்களா? ஏன்னா அவர் யூடியூப்பை பார்த்து யாருமே கமிஷன் கொடுக்குறதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு சங்கடமாக இருந்தது. எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சதுனால அவர் வந்து முறைப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாந்து கொடுத்து கவர் பண்ணிட்டு போகிறாரு. சாவையெல்லாம் எடுத்து போட்டு கவர் முறையெல்லாம் பண்ணாங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா வீடு கடை இருக்குன்னு சொல்லி இப்போ பாதம் பண்ணி கொடுத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்கள வந்து வாழ எழுதி கொடுப்பாங்க. வேணா அது படிக்கிற குழந்தைக்கு சொல்லி. சரி, இப்போ இவருக்கு எந்த இப்போ மறுமணமாக இப்போ ஜாதி மதம் தடை இல்லை, மறுமணம் முதல்மணம் பார்க்கலாம். ஒரு குழந்தையோட இருந்தாலும் எடுக்கலாமா? குழந்தைங்களுக்கு பார்க்கணும் சார். அது அதனால வந்து ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இப்போ உங்கள் முன்னாடி பெங்களூருக்கு ஒருத்தர் குழந்தைய 2 குழந்தையோட முடிச்சுதான் வச்சுடா. ஆமாம் சார். அந்த மாதிரி குழந்தையோட இருந்தாலும் எடுக்கலாமா? சரி ரைட்டு. ஃபஸ்ட் வந்து சார், ரெண்டாவது வந்து 3 நாள் வச்சு அதை எடுத்துக்கலாம். ரைட்டு. இப்போ நம்ம இதை ஒரு வீடியோவை எடுத்து நம்ம மக்களுக்கு சொல்வது மூலியமாக சீக்கிரமாக அமையதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ மாரிமுத்து வேடச்சந்தூர் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 வயசு 42 வயசு ஆகுது. மறுமணம் குழந்தை இல்லாத காரணத்தெல்லாம் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு எதுவும் தேவையில்லை. முதல் மனம் மறுமணம் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோட இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இருக்கிறாங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து சொந்த வீடு இருக்குது, அப்பா அம்மா வயசானவங்க, அவங்க வந்து கறவை மாடு இருக்குது, 20 ஆடு இருக்குது. இன்னைக்கு 20 ஆடு இருந்தாலே மாதம் ஒரு 25,000 30,000 கிடைக்கும். கறவை மாடு 2 மாடு இருந்தாலே அது 10 20,000 கிடைக்கும். இவர் ஒரு மில் வேலைக்கு போகிறதுனால அதில் ஒரு 20,000 சம்பளம் கிடைக்குது. இஎஸ்ஐ பேப்பெலாம் உண்டா? ரைட், எல்லாமே ஒரு நேரமாக வேலைகள் இருக்குது. ஆள் வந்து பார்த்தா சினிமா தான் இருக்கிறாப்புல. இதுக்கு இடங்கள் இருக்குதா? ஒரே பையன் வரக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பு. இப்போ இந்த மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு தாய் மாமா வந்திருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஏற்றுக்கிட்டு யாராவது முன் வந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனைவியாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீர் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்து இவரை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய ஆஃபீஸுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவருக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.